ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்காரு. நான் வந்து சிக்னல்ஸ் தரேன், நான் வந்து கால்ஸ் தரேன், நான் இப்படி சொன்னால் பை போடுங்க, இப்படி சொன்னால் செல் போடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா, அப்படி இல்லையா நீங்கள் யாருங்கிறத உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்களா? மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சதுக்கான முதல் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங்ஸுக்காக தான். என்னால் நீங்கள் நல்லா இருந்தால் நீங்களும் என்னை வாழ்த்துவீங்க, உங்களோட ஃபேமிலியை என்னை வாழ்த்துவாங்க. வாழ்த்துக்கள் எப்படி உங்களுக்கு அவ்வளோ பங்கு இருக்கோ அதே மாதிரி உங்களை திட்டுறதுலேயே உங்களுக்கு பங்கு இருக்கும். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் இல்லாமல் லாஸில் போயிட்டான் அப்படின்னா அந்த வாசாப்பும் உங்களுக்கு தானே வரும். நிறைய பேர் இன்றைக்கி வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துறவங்களாக இருக்கட்டும், ஏடு எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறவங்க எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தவங்க இல்லை. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கீழே வரவங்க இது மாதிரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்கள மட்டும். ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். 4 வருஷம் எனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது. சரிங்களா? சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாமல் ஒவ்வொன்றையும் நான் ரிசர்ச் பண்ணேன். நான் கஷ்டப்பட்டேன், புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு. நான் கஷ்டப்பட்டுட்டேன், யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டமே படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிரேட்னு சொல்கிறதா இல்லை உள்ள ஊக்கத்தை இருக்கா? உள்ளே வரும்போது நீங்கள் இது மாதிரி இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றா இருக்குது. உள்ளே வந்துட்டு அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது ஐயே இப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வெளியில் போகிறது தானே நிறைய இருக்குது. பர்சன்டேஜ் படி பார்க்க போனால் நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். நீங்கள் வந்த உடனே இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் என்றைக்குமே நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்க. வெளியில் தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாங்க கோடியில் சம்பாதிக்கலாம். ட்ரேடிங் வந்து ஃபஸ்ட்டு செகண்டரி இன்கமாக வச்சுக்கோங்க, ப்ரைமரி இன்கம்மை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து ப்ரைமரி இன்கமாக உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அது வந்து கமிட்மெண்ட்டாக மாறிடும். ட்ரேடிங் அப்படிங்கிறது செகண்டரியாக பாருங்கள். இதே வந்து அந்த 20,000 ரூபா நீங்கள் ட்ரேடிங்கில் தான் இன்கம் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த 20,000 ரூபா பண்ணணும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எமோஷனல் நீங்கள் என்ன ஆகுங்கன்னா இன்கேஸ் சின்ன லாஸ் ஆனாலும் பெரிய ஹர்ட் ஆகுங்க. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேட் ஜீனியஸ் அப்படிங்கிற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட ஃபவுண்டர் முகமது நசீர் அவர்களால் சந்திக்க இருக்கிறோம். ட்ரேட் சம்மந்தமாக நிறைய விஷயங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். வணக்கம் அருண். ட்ரேட் சம்மந்தமாக நிறைய இப்போ ஸ்கேம்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு நடத்திட்டு இருக்கீங்க. என்ன இன்ஸ்டியூட்டில் சொல்லி தருவீங்க முக்கியமாக? ஸோ ட்ரேடிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, ஒரு மார்க்கெட்டில் எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணுங்க, A to Z நம்ம வந்து கிளியராக சொல்லிக்கிறோம். இப்போ அந்த ஸ்கேம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது மாதிரிலாம் சொல்லித்தராமல் உள்ளே வந்தவங்க அதனால நடந்துச்சா, இல்லை இவங்க திட்டமிட்டே இது மாதிரி வந்து மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சா? ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் நடக்குதா என்னன்னு தெரியல, ஏன்னா அவங்க எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் அதர்வைஸ் ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்காரு. அவர் அவங்கக்கிட்ட ஃபண்டு வாங்குறதா இருக்கட்டும், நான் வந்து சிக்னல்ஸ் தரேன், நான் வந்து கால்ஸ் தரேன், நான் இப்படி சொன்னால் பை போடுங்க, இப்படி சொன்னால் செல் போடுங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் தான் நிறையா போயிட்டு இருக்கு. ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா உடனே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய ஸ்கேமாக இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ப்ராஃபிட் பண்ணீங்களா, அப்படி இல்லையா நீங்கள் யாருங்கிறத உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்களா? நிறைய பேர் வந்து நீங்கள் உள்ள ட்ரேட் சம்மந்தமாக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிறதுனால ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது? அது என்ன அடிப்படையாக வச்சு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சதுக்கான முதல் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸிங்ஸுக்காக தான். ஸோ ஏன்னா இப்போது என்னால் நீங்கள் நல்லா இருந்தால் நீங்களும் என்னை வாழ்த்துவீங்க, உங்களோட ஃபேமிலியும் என்னை வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாதுங்க. ஏன்னா ஒருத்தவங்க கெட்டவங்க நேம் இப்படிங்கிறதுக்குள்ளே வாங்கிக்கலாம், ஆனால் நல்லவங்க நேம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. அது எல்லாரோடைய லைஃப்லையுமே பார்த்துருப்போம், ஓகேங்களா? பட் அந்த நல்லவங்களை காட்டிலும் ஒரு வாழ்த்து. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ரீசெண்டாக வந்து நாங்கள் என் ஆஃபீஸில் விசிட் பண்ணாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்க பையனோட சக்ஸஸை பார்த்து என்னை அவ்வளோ வாழ்த்திட்டு போனாங்க. அந்த வாழ்த்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுல்ல, அதில் ஒரு கிக்குங்க. அந்த மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஒன்றுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தேன். இது ட்ரைனிங்கையும் காட்டிலும் அடுத்தவங்களை வாழ வைக்க போகிறோம், அவங்களோட சக்ஸஸ்லாம் நான் வாழ போகிறேன். இல்லை, வாழ்த்துக்கள் எப்படி உங்களுக்கு அவ்வளோ பங்கு இருக்கோ அதே மாதிரி உங்களை திட்டுறதுலேயே உங்களுக்கு பங்கு இருக்கும். நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் இல்லாமல் லாஸில் போயிட்டா அப்படின்னா அந்த வாசாப்பும் உங்களுக்கு தானே வரும். நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்துட்டிங்கன்னா உடனே உங்களை வந்து லட்சாதிபதி ஆகிட முடியும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு லேர்னிங், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே லேர்னிங் தான்.
அடுத்த ஸ்டெப்பு ப்ராக்டிஸிங் இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணுத்துலேயும் நீங்கள் தெளிவாக ஆனதுக்கு அப்புறம் தான் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது பூஸ்டப் ஆகும். அதுக்கு என்னோடய லைஃப் ஸ்டோரியே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னோட லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்குள்ளே வந்து இறங்கினோடனே வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரான்னு கேட்டால் நான் நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இறங்கினப்பையும் அடிப்பட்டேன், லாஸ் பண்ணேன். நான் லாஸ் பண்ணாமல் இந்த ட்ரேடிங்குள்ளே ஃபீல்டில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணல. அதே மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நல்ல பணக்காராக இருப்பார், நிறையா பணத்தை போட்டுனா நிறையா ப்ராஃபிட் பண்ணிப்பாரு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓப்பனாக சொன்னால் நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். மிடில் கிளாஸில் ரொம்ப டவுனாக இருந்தவன் ஓகேங்களா. லோ கிளாஸுங்கிற ரேஞ்சு இருக்குது ஓகேங்களா. அந்த அளவுக்கு டவுனாக இருந்தவன் இப்போ நான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் 1 என்னுடைய ஹார்ட் ஒர்க். நான் வந்து ஈஸியாக உடனே இருக்கல. ஸோ இதுக்காக நான் கஷ்டப்பட்டது 4 வருஷம். 4 வருஷம் ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லாஸஸ் தான். சேஸ் த லாஸஸ் மோர் லாஸஸ். அடுத்த 1 வருஷம் நான் முடிவு பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லேர்ன் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஆரம்பித்தது தான் என்னோடய ட்ரேடிங் ஜேர்னியை. அந்த ஸ்மால்லேருந்து படிப்படியாக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ப்ராஃபிட்டுமே க்ரோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நல்ல க்ரோவிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கில் செட்டெல்லாம் பார்த்து எனக்கே ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு கொடுத்து எங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு. நான் வந்து யார்ட்டுமே மக்கள்கிட்ட பண்ண வாங்கலை. ஸோ வி ஆர் டேக்கிங் த இன்வெஸ்டர் ஃபார் ஒன் கம்பெனி. ஸோ தே வில் பி கிவிங் த இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நல்லாவே ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறாங்களே அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே. இல்லை 4 வருஷம் நீங்கள் கற்றுக்க ஆணிச்சு அடிப்பட்டேன் உதப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 4 மாதத்தில் எந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு போங்க சக்ஸஸ் ஆகுவீங்க அப்படின்னு சொன்னால் அது நான் 4 மாதத்துலேயே சக்ஸஸ் ஆக முடியும் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட்டு 4 மாதத்தை என்னால் கான்ஃபிடென்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், நீங்கள் ப்ரெடிக்ஷன் உங்களோட கான்ஃபிடென்ஸ் பூஸ்டப் ஆகுதா, நான் கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட உடனே நான் வந்து லட்சாதிபதி ஆகிடும்னு நம்பிக்கையே வேணாம். ட்ரேட் ஜீனியஸே ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வாங்க ஒரே நாளில் கற்றுக்கலாம் 2 நாளில் கற்றுக்கலாம். வாய்ப்பே கிடையாது. 4 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் தான். லேர்னிங் முழுமையாக கற்றுக்க லேர்ன் பண்ண அவன் வந்து ப்ராஃபிட்டுக்கு நோக்கி போகிறதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும்? ஸோ அது அவங்களுடைய மென்டாலிட்டியை பொறுத்தது. 6 மாதமும் ஆகலாம், 1 வருடமும் ஆகலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா 2 வருடம் கூட ஆகலாம். நீங்கள் குறைந்தபட்சமாக உங்கள்கிட்ட வந்தவங்க எத்தனை மாதத்தில் வந்து குறைந்தபட்சமாக 2 மாதம் 1 மாதம் கற்றுக்கிட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க? ப்ராஃபிட்டுங்கிறது உடனே வராது ஓகேங்களா. ஸோ 6 மாதத்துலேயே நல்லா ப்ராஃபிட் பண்ணி ப்ரோ நான் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறேன், நான் உங்களால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க நிறையா பேர் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதத்துலேயே வந்து கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. கான்ஃபிடென்ட் ஆகி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அவங்களுமே வந்து நம்மள்ட்ட நிறைய மீட்டப்ஸில் வந்து நமக்காக பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஜீனியஸில் சக்ஸஸ் மீட்டுன்னு அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கோம். யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சக்ஸஸ் மீட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ட்ரேட் ஜீனியஸ் கண்டக்ட் பண்ணுதா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கும். இது எதுவுமே வந்து ட்ரேட் ஜீனியஸ் கண்டக்ட் பண்ணலை. இது எல்லாமே வந்து என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஓகே நசீப்ரோவால் நம்மளும் சக்ஸஸ் பண்ண முடியுது. அந்த 2 மாதத்தை என்னோட குவாலிட்டி தெரியும். அந்த 2 மாதத்தை நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ஜீனியஸ்க்கு வந்து ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இதுவே வந்து போடும்ல, வேற என்ன வேணும்? அவங்களோட சந்தோஷம் ஹாப்பினஸ்ங்கிற ஒன்று இல்லை. ஏன்னா அவ்வளோ அடிப்பட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வராங்க. நிறையா லாஸ் பண்ணி தான் ட்ரேட் ஜீனியஸ் அடைஞ்சாங்க. அந்த ட்ரேட் ஜீனியஸ் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்குவாங்க. இல்லை சக்ஸஸ் மீட் வச்சா மட்டுமே அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. இது மாதிரி நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன், இவ்வளவு ப்ராஃபிட்டு, இப்போ நசீப் ப்ரோட்ட வந்ததுக்கப்புறம் இதுதான் ரிசல்ட் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று இது மாதிரி ஆதாரமாக ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நிறைய வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நமக்காக பேசியிருக்காங்க சார். எல்லாமே யூடியூப்ஸில் நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஃபோர் 5 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் 150 பேர் வச்சு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் கண்டக்ட் பண்ணோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருக்காங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துறவங்களாக இருக்கட்டும், ட்ரேடு எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறவங்க எல்லாமே ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படித்தவங்க இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு கீழே வரவங்க இது மாதிரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்கள மட்டும் ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது. அதுதான் என்னோட மெயின் கோல். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 4 வருஷம் கஷ்டப்பட்டேன். 4 வருஷம் எனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது ஓகேங்களா. சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாமல் ஒவ்வொன்றையும் நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ எனக்குன்னு ஒரு மென்டார் மூலமாக இந்த கண்டென்ட் இருக்குன்னு தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலத்தில் கூட இருக்கிற அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டாலே கண்டுக்காத காலம். இந்த காலத்தில் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அது எனக்கு பார்க்க மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்க மனசுறதா இல்லை, மனசு இல்லைன்னா இல்லை.
ஸோ நான் பட்ட கஷ்டத்தில் அவங்க படாமல் அவங்க நல்லா இருக்கணும், அந்த நல்லா இருக்கிறதுல ஒரு ப்ராஃபிட் கொடுத்தா போதும்னு சொல்கிறேன். நான் கஷ்டப்பட்டேன், புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு. தான் கஷ்டப்பட்டுட்டேன், யாரோ ஒருத்தவங்க வந்து கஷ்டமே படக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிரேட்னு சொல்கிறதா இல்லை உள்ள உள்கத்தை இது இருக்கா? ஸோ என்னோட மெயின் தாட்டு சக்ஸஸ் பண்ண வைக்கணுங்கிறதா மெயின் தாட்டு. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மைண்டு எனக்கு இருக்குதான். நான் நீங்கள் வந்து போய் சொல்ல மாட்டவங்க, நான் இதுக்காக தான் பண்ணுறேன், இதுக்காக நான் பண்ணுறேன், நான் ஃப்ரீயாக சொல்லி கொடுங்க, இதுக்காக யாருமே என் நம்பர் இல்லைங்க. இப்போ ஓப்பனாக சொல்லிட்டோன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாப் பண்ணுறீங்க ஓகேங்களா, உங்களுக்கு சேலரியே கொடுக்காம நீங்கள் கம்பெனியில் ஜாப் பண்ணுங்கள், ஏசி ரூமில் உட்காரலாம், டீ காஃபி சாப்பாடு தரேன்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்ப்பீங்களா? இல்லை, ப்ராஃபிட்டுங்கிறது ஓகே, நீங்கள் ஒன்றும் கவர்மெண்ட் இல்லை, நீங்கள் தனியார், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும், ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை உள்ளே வரும்போது நீங்கள் இது மாதிரி இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்றா இருக்குது. உள்ளே வந்துட்டு அவங்க உள்ளே வந்து பார்க்கும்போது ஐயே இப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு வெளியில் போகிறது தானே நிறைய இருக்குது. பர்சன்டேஜ் படி பார்க்க போனால் நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். நீங்கள் வந்த உடனே இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் என்றைக்குமே நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளோ சீக்கிரம் முடியாதுங்க. வெளியில் தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வாங்க கோடியில் சம்பாதிக்கலாம், கோடியில் சம்பாதிக்க நிறைய ஒரு ரூமர்ல கலப்பிக்கிட்டாங்க. ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம், புரியுதுங்க. உடனே நான் கோடியில் சம்பாதிச்சோம் இல்லை. இப்போ நான் வந்து நல்லா ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ணேன்னா உடனே இல்லை, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல உடனே சம்பாதிக்க முடியாது. நானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸு பெஸ்ட் பண்ண அவங்களாம் இப்போ தான் கற்றுக் கொடுத்தீங்க. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், முழுமையாக எத்தனை வருஷம் ஆகும்? டிபெண்ட்ஸ் தான், மென்டாலிட்டி தான். இந்த வந்து ட்ரேடிங் வந்து யாருமே முழுமையாக அடைய மாட்டாங்க. ஓப்பனாக சொல்ல முடியாது, எவ்வளோ பெரிய மேடாவியாக இருக்கணும், பிகைண்ட் ஓசன்னு சொல்லுவாங்களே, ட்ரேடிங்கில் கொட்டி கிடக்கு. ஸோ யாருமே இங்கே முழுமையான இதில், பட் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணலாம், அதுதான் இங்கே உண்மை. ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் சொல்ல முடியாது, அதிகமாக கூட ஆகலாம், கண்டிப்பாக ஆகலாம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அவங்களுக்கு வந்து வெளியே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஜாபுக்கும் பிஸ்னஸுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லுறேன். ஒரு ஜாப் பண்ணால் நான் காலேஜ் முடிக்கிறேன், காலேஜ் படித்து முடிக்க 15 வருஷம் என்னோட ஸ்டடீஸ்லேருந்து 15 வருஷம் படித்து முடிச்சுட்டு வெளியில் போகும்போது உடனே என்ன மேனேஜர் பொசிஷன் ஒரு கம்பெனியில் உட்கார வச்சுக்காங்களே, உடனே மேனேஜர் ஆக முடியாதுல்ல. ஏன்னா ஸோ இப்போ வந்து ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ போகணும், இன்டர்வியூவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஆகணும். ப்ளேஸ் ஆனோடனே என்ன போடுவாங்க, ஒரு கம்பெனியில் ட்ரைனியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, உண்மை தானே? ட்ரைனியாக அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எம்ப்ளாயாக பண்ணுவாங்க, அதுவும் ஜூனியர் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயாக பெர்மனன்ட் பண்ணுவாங்க. இதுவே வந்து 1 வருஷ காலங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் ஆகணும், உங்கள் டீமுக்கு நீங்கள் ஹெட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும், ஒரு சீனியர் லெவலில் போகணுன்னா ஒரு 3 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த ஜாபை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரியணும், அந்த விஷயத்தை பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் டீம் லீடு, அப்புறம் ஆர்ஹெச், நிறைய விஷயங்கள் அப்படியே ரோல் பை ரோலாக போய்கிட்டு இருக்கும்ல. அதே மாதிரி தான் ட்ரேடிங்குமே. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வரீங்க அப்படின்னா, ஸோ ஜாபுக்கே எனக்கு மேனேஜர் ஆகுறதுக்கு 8லேருந்து 9 வருஷம் ஆகுது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். 1 வருஷம் மினிமம் 1 வருஷமாச்சும் டைம் கொடுக்கணும்ல. இதே நீங்கள் ஹை கெப்பாசிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 6 மாதமே உங்களுக்கு போடும். இல்லை, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் வந்து எப்படி நம்ம வந்து அதிகமாக உழைக்காம ஓகே ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணோமா, நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் கொடுத்தா ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல ஒரு பக்கம். அதெல்லாம் இவங்களை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான இது போல் ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி உள்ளே கொண்டு வந்துட்டு உடனே நடக்காது, 1 வருஷம் இருங்க, என்ன வந்ததுக்கப்புறமே உடனே ஆசைப்பட்டா என்ன, 1 வருஷத்தில் நடந்துடாது, இன்னும் 1.5 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் அது வந்து அந்த டைமில் இந்த 2 வருஷம் கேப்பில் வேற எங்காச்சும் ட்ரை பண்ணால் கூட வேலைக்கு போயிருப்பான். நீங்கள் செகண்டரி இன்கமாரான்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து நீங்கள் வந்து இதுலேயே ஃபுல் ஃபோக்கஸாக இறங்க சொல்ல மாட்டோம். நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற சஜஷன், நான் யூடியூப்லேயே தெளிவாக சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ட்ரேடிங்கை வந்து ஃபஸ்ட்டு செகண்டரி இன்கமாக வச்சுக்கோங்க, ப்ரைமரி இன்கமை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரேடிங் வந்து ப்ரைமரி இன்கமாக உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா, நல்லா யோசிங்க, ப்ரைமரி இன்கமாக ஆயிடுச்சுன்னா அது வந்து கமிட்மெண்ட்டாக மாறிடும். ட்ரேடிங்கை நீங்கள் கமிட்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப 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 கடினம். ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் வரும். இப்போ நான் சொல்லணும்னா, ஒவ்வொரு சாமானிய மனிதனுக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். மாதம் ஆனால் ரெண்ட்டு கொடுக்கணும், இவ்வளோ குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு ப்ரைமரி இன்கம் இருந்தால் மாதம் எனக்கு ஒரு சேலரி அடிஷனாக வந்துட்டு இருக்கப்படும். ஒரு 20,000 சேலரி வருதுனாவே அதுக்குள்ள செலவுகளை நான் யோசிச்சு வச்சுருப்பேன், ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படிங்கிறது செகண்டரியாக பாருங்கள். இதே வந்து அந்த 20,000 நீங்கள் ட்ரேடிங்கில் தான் இன்கம் பண்ணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த 20,000 பண்ணணும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எமோஷனல் நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, இன்கேஸ் சின்ன லாஸ் ஆனாலும் பெரிய ஹர்ட் ஆப்பீங்க. அதை தான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்டரி இன்கமாக வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைமரி இன்கம், நீங்கள் ப்ரைமரி இன்கம் பாடிக்கிட்டே ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு பக்கம் ப்ரைமரி இன்கம் இருந்துச்சு, ப்ரைமரி இன்கம்மை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன், ப்ராஃபிட் செகண்ட் இயராக இதை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்குங்க. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான் இது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை நம்பி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குது. அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா கடைசியில் லாஸ் ஆக போது நீங்கள் தான். அக்கௌண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து மாதம் 10% ரிட்டர்ன்ஸ் தானே அப்படின்னு சொல்றவங்க போய் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணாத. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு 1 லட்ச ரூபா கட்டினா 10% 15% எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாசம் தரது மாதிரி தராங்க, 7வது மாசம் எல்லாத்தையும் சுட்டிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அவங்க வந்து சுருட்டிட்டு போறாங்கிறத விட ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்குது, அவங்க லாஸ் பண்ணாங்க. ஏன்னா மனிதனுடைய ஆசைக்கு அளவே கிடையாது. இப்போ ஒரு 10 லட்சம் கொடுக்குறீங்க நீங்கப்போ, உங்களை மாதிரி ஒரு 100 பேர் எனக்கு 10 லட்சம் கொடுத்தா எவ்வளோ ஆச்சு? 100 × 10 கோடிங்கிறப்ப ஆசை வரும்ல. 10 கோடியை வச்சு திட்ட 10 கோடி வந்துச்சு, திருப்பி அதை டபுள் ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லார் மைண்ட்லையுமே ஆசை வரும். அந்த ஆசை எனக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் யார்ட்டையுமே வாங்கல. ஏன்னா நானும் ஒரு ஹியூமன் பீங் தான். கண்டிப்பாக உங்க பேர்ல ட்ரேடிங் இது மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற பேர்ல தானே அவங்களும் இந்த மாதிரி வெளியில உலாவுறாங்க. மக்கள் வந்து அதை பத்தி விழிப்புணர்வு உள்ள ஷேர் மார்க்கெட்னா இதை கேட்கறதுக்கு லைட்டா இருக்கு, ஏதோ பங்கு சந்தை அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு உள்ள வராங்க. ஆனா உங்க போர்வையில தானே அவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. ட்ரேடிங் வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம். நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒரு பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கணும்னா நம்பி கொடுக்குறீங்க. லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை யார் அக்செப்ட் பண்ணும்? இவங்க லாஸ் பண்ணிட்டா நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க கொடுக்க வேணாமே. அந்த லாஸை நானே பண்ணிட்டு போறேன். நீங்க ஒருத்தவங்களை நம்பி கொடுக்கணும்னு நான் கேட்கறேன். அந்த லாஸை நானே பண்ணிட்டு போகலாம்ல. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? அந்த லாஸை நானே பண்ணிட்டு போகலாமே. நான் இன்னொருத்தவங்களை நம்பி கொடுத்து நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் லாஸ் பண்ணுறேன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குமா? இல்லை, உண்மையில அங்கே என்ன நடக்குது? இது மாதிரி 10% 15% எல்லாம் தர முடியுமா? முடியும், முடியாதுன்னு இல்லை, முடியும். கொடுக்குறவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து லீகலாகவுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுக்கறத விட கொடுத்து இங்கே யாருமே ப்ராஃபிட் பண்ணலைங்க. எல்லாமே நான் இவங்கள்ட்ட கொடுத்தேன், லாஸ் ஆகிட்டேன், இவங்கள்ட்ட ஒரு 6 மாதம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த பீரியட் என்ன நடக்கும்? அந்த பேர் வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றது வந்து அவங்க வந்து ஓப்பனாக அவங்களோட சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். ஸோ மேபி அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம். ஏன்னா எமோஷன், ஹியூமனோட எமோஷன் எப்போ வேணாலும் மாறலாம்ல. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறான், ஓகே பெரிய இது வருது, ஒரு பெரிய மார்க்கெட்டில் கேஷ் வரப்படும், ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இறக்குவாங்க. அதை லாஸ் பண்ணுவாங்க. அந்த லாஸ் அவங்களால ரிட்டர்ன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் இங்கே நடக்குது. அவங்க சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸோ மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸ் அவங்களால கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இது நிறைய அக்கௌண்ட் மேனேஜர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இது மாதிரி எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே சொல்கிறது இல்லையா? நம்ம யாருமே வாங்குறதும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க மாட்டோம். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம். அதாவது ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டது என்னன்னா, எனக்கு கேபிட்டல் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு கேபிட்டல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பட் இந்த இடத்துல நாங்களே கேபிட்டல் கொடுப்போம். கேபிட்டலுக்கு ஒரு சில கிரைட்டீரியா வச்சுக்கோங்க. அந்த கிரைட்டீரியாவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேபிட்டல் கொடுக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் லிமிட் 10%. நீங்கள் 10% வரைக்கும் லாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் உங்களை என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணி விட்டோம். நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் கட்டின கோர்ஸ் ஃபீஸை நாங்களே ரீஃபண்டும் கொடுக்குறோம். இல்லை, இது பேங்க்கில் பணம் வாங்குறதும் உங்கள்கிட்ட கடன் வாங்குறதும் ஒன்று தானே? பேங்க்கில் கடன் வாங்குறதுங்கிறது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். பேங்க்லையும் தாமா முன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கிறது யாரா வாங்கினவங்க. இங்கே நீங்களும் தானா கொடுக்குறீங்க, லாஸ்ட் அனுபவிக்கிறது. ட்ரேடே கட் பண்ணுறீங்க தப்பா பண்ணா. லாஸ் பண்ணிட்டா அந்த லாஸை நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? அதான் சொன்னேன், சொந்தமாக ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு கஷ்டம் தெரியும். நம்ம இதில் போடக்கூடாதுப்பா, இதில் போடணும்பா அப்படிங்கிற மாதிரி தெரியும். நாங்களும் உடனே கொடுக்கலையே. ஸோ 2 மாதம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரிப்போர்ட் கேட்கும். நீங்கள் 2 மாதம் கன்சிஸ்டன்சி ரிப்போர்ட் கொடுக்க முடியுதான்னு பாருங்க. நீங்கள் கொடுத்து நல்லா கன்சிஸ்டன்ட் பண்ணி நாங்கள் டார்கெட் வைக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ டார்கெட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. டார்கெட் நம்மள்ட்ட கிடையாது. உங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ சொல்லணும்னா $20 அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு காசுக்கு $1600 இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக திறமை இருக்குது அப்படின்னா நான் அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன். கண்டிப்பாக திறமை இருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ணணும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சரி இவ்வளோ தான் இல்லை, கன்சிஸ்டன்சி எனக்கு தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, பேராசப்படுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, A to Z நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். எங்கள் டீம் வாட்ச் பண்ணுவோம். நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அந்த 2 மாதம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணத்தை பார்க்க ஆசைகள் தோணும்ல, அந்த ஆசைகள் வருதாங்க நாங்கள் செக் பண்ணுவோம்.
அந்த ஆசைகள் வரலங்கிறப்ப நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல இது எல்லாமே தானே சொல்லி கொடுக்குறீங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்படின்னு பார்த்தா 100% ரிசல்ட் வரணும்ல, எல்லாமே ப்ராஃபிட் நோக்கி தான் போயிட்டு இருக்கணும். யாருமே இங்கே லாஸ்ங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி லாஸ் பண்ணதுனால நீங்க வந்து இதையும் கட் பண்ணிருக்க கூடாது. எதை நீங்க ட்ரேட் இனிமேல் பண்ணக்கூடாது அதான் அப்படிங்கிற சொல்றேன், அதையும் cut 10% பண்ணக்கூடாது. வரைக்கும் லாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறோம்ல. இல்ல, அது நாங்க normal உடனே உள்ளது cut தானே, அது பண்ணல. எல்லாரும் கொடுக்குறது தானே. என்ன? அது 10% வரைக்கும் லாஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது அது எல்லாரும் கொடுக்குறது மூலமா Yes, நிறைய எல்லாமே பேர் கொடுக்குறாங்க. கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வெளியில இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும்னா, அதான் நம்ம வெளியில இன்வெஸ்ட் பண்ணா நீங்க பே பண்ணணும். நீங்க பே பண்ணி வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் வாங்க முடியும். அதாவது உங்களுக்கு வந்து 8 lakhs நீங்க ஃபண்ட் வாங்கணும்னா எக்ஸாமுக்கு யூ கேன் பி பே 15,000. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொரு கம்பெனி வந்து 8,000 பே பண்ணும். ஆனா நீங்க எங்க கிட்ட வந்தீங்கன்னா நீங்க அந்த பே பண்ண தேவையில்ல. நீங்க ஒன்லி பே வித் ட்ரைனிங் சார்ஜஸ். நாங்க வந்து எங்க கிட்ட ட்ரைனிங் பண்ணணும்னு நான் இங்க சொல்ல மாட்டேங்க. ஓகேங்களா? எங்க கிட்ட ட்ரெயின் பண்றது எந்த பே பண்ணி கூட நீங்க ட்ரைனிங் பண்ண வேணாம். நான் ஓப்பனா சொல்றேன், என்னோட யூடியூப் சேனல் இருக்குங்க. ஃப்ரீ கண்டென்ட்ஸ் கிட்டத்தட்ட 350 வீடியோ இருக்கு. நீங்க அத டெய்லி 1 வீடியோ பாருங்க. டெய்லி 1 வீடியோ பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணுங்க. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அனலைஸ் பண்ணுவாங்க. என்ன படிச்ச ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் லைவ் ட்ரேடிங்கோட ரிசல்ட் இருக்கும். அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸை கிளியர் பண்ணுவோம். லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வாங்க. அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதுல கண்டிப்பா ப்ராஃபிட் வருதுங்கிறப்ப உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ட்ரேட் ஜீனியஸ் அசஸ் பண்ணுங்க. நீங்க உடனே ட்ரேட் ஜீனியஸ் அசஸ் பண்ணுங்க கட்டாயம் இங்க இல்லை. யூடியூப் வீடியோ மட்டுமே பார்த்து ப்ராஃபிட் நோக்கி போக முடியுமா? கண்டிப்பா முடியும். போன ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. போயிட்டு ட்ரேட் ஜீனியஸை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ப்ரோ நான் யூடியூப் பார்த்தே இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, நான் உங்கள் இடத்துல ஏன் ப்ரோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணி என்னால் ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏர்ன் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை எனக்கு ஃபீஸாக கொடுத்து என்னோட ஆஃபீஸ்லாம் வந்து கிளைண்ட் மீட் பண்ணியிருக்காங்க. வந்து மீட் பண்ணி எல்லாமே சொல்லி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இப்பவும் ட்ரேட் பண்ணிக்காங்க. இப்போ என் கூட இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அவங்க ஃபண்டிங்கை கொண்டு வாங்க பாருங்க. பொதுவாக ட்ரைனிங் அப்படிங்கிறது வியாபாரம் அப்படின்னு தான். ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க வந்து வளர்றாங்க, ஒன்று வளர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பொது நலத்தோடையா இல்லை உங்கள் சுயநலத்தோடையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலே அவங்கள வச்சு நான் சுயநலத்தோட இருந்தேன்னா நான் ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸிங்கை கொண்டு வந்துட்டேன். பொதுநலமாக இருக்குன்றீங்க. பொது நலமா இருக்கு. நான் எதுக்காக இந்த ஃபீஸ் வாங்கினா நீங்க 4 மாசம் என்கிட்ட கண்டிப்பா கிளாஸஸ் வாங்கணும். இல்லை நீங்கள் ஃபீஸ் வாங்குறதுல நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் சொன்னது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும் வரும். இவ்வளோ அறிவை நீங்கள் பயன்படுத்தி இந்த டைமை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டைமை உங்களுக்காக நீங்கள் பிஆர் பண்ணுற டைமை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தனியாக இதுக்கு செலவிட்டீங்கன்னா நீங்கள் அது க்ரோத் ஆகிட்டு இருக்கலாம். நீங்கள் தனியாக உங்கள் கிராஃப் போயிட்டு இருக்கும்ல. ஏன் உங்களுக்கு அந்த ஒரு பொதுநலம் அந்த இடத்துல? அந்த பொதுநலங்கிறது நான் ஒருத்தவன் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்யூனிட்டியாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா கோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டி ட்ரேட் ஜீனியஸ்ங்கிற கம்யூனிட்டி இந்தியாவில் யாராலுமே அடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கிக்கிட்டோம். அந்த கம்யூனிட்டியில் இப்போ நான் ஒருத்தவன் 1 crore வச்சு ட்ரேட் பண்ணி நான் ஒரு ட்ரேடில் 1 lakh லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 1 crore 100 பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து, புரியுதுங்களா? அந்த 1 crore 100 பேருக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து அதுலேருந்து வந்து ஒரு 2 பேர் 3 பேர் லாஸ் பண்ணாங்கப்ப அது என்னோட லாஸாக பாதிக்காது. ஸோ அதனால நாங்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாதிச்சா வந்து நான் மட்டும் பாதிச்சிடக்கூடாது, எல்லாம் அப்படி ஒட்டுமொத்தமாக பாதிப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கோம். இன்கேஸ் இவங்க லாஸ் ஆனால் நாங்கள் தான் லாஸ் ஆகும். அவங்க இன்கேஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ₹1 கூட நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா அவ்வளோ க்ரைட்டீரியா வச்சு தானே அவங்களை செலக்ட் பண்ணுறோம். உடனே செலெக்ஷன் நாங்கள் கொடுக்கல. அவ்வளோ க்ரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணி இருக்கிறப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், அந்த லாஸையும் நான் தான் அக்செப்ட் பண்ணுவோம். ட்ரேட் ஜீனியஸ் தான் அக்செப்ட் பண்ணுது. ஏன் ட்ரேடிங் பண்ணணும் இன்னைக்கு? இப்போ இருக்க ஃபேமிலி கமிட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் 2 வே ஆஃப் இன்கம் தேவை. கண்டிப்பாக தேவை இல்லாமல் பண்ணுவேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு சேவிங் வேணும்ல. அப்போது நான் என்ன சொல்லுவேன்னா ட்ரேடிங்க்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் எவரிவன். ஸோ நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த செகண்ட் பிஸ்னஸாக நீங்கள் சொல்கிறது மாதிரி யாரும் பார்க்குறது இல்லை. ஒரு மெயினான ஒரு பிஸ்னஸில் சம்பாதிச்ச காசு அப்படியே எடுத்து இதில் போடுறாங்க. அது செகண்ட் பிஸ்னஸ் ஆகாது. இது வந்து உழைச்சி சம்பாதிச்சதை ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் வந்து செலவிடுறது அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஆகாது. அதை யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை. இது எப்படி செகண்ட் பிஸ்னஸ் ஆகும்? அதை யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்கணும். அதான் கேட்குறேன். நிறைய வேலைகள் இருக்கும்போது ஏன் ட்ரேடுக்குள்ளே வரணுன்றீங்க? என்ன இதில் அப்படி உங்களுக்கு வந்து காசு வந்து கொட்டுமா? இல்லை இதில் வந்ததுனால என்ன பெனிஃபிட் மற்றதுல இல்லாதது? ட்ரேடிங்கில் வர இன்கம் வேற எதுலேயுமே வராது. ட்ரேடிங்கில் வர இன்கம் வேற எந்த பிஸ்னஸையும் வராது. ட்ரேடிங்கில் சம்பாதிக்க நினைக்கிற தொகை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வெளியில் இன்னைக்கு கேள்விப்படுற நியூஸ் எல்லாம் ட்ரேடு பண்ணால் இது மாதிரி லாஸ் ஆகிட்டான், ட்ரேடு பண்ணால் லாஸ் ஆகிட்டான்,
ஒன்று இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிட்டான், ப்ராஃபிட்டே எங்கே அப்படிங்கிறதான நிறைய கேள்விப்பட முடியும். அதுதான் சொல்ல முயற்சி இல்லை. இப்போ நானும் லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணவங்க 1, 2, 3 தானே பார்க்க முடியுது. அப்போனா மிச்சம் 97% வந்து எல்லாம் லாஸில் தான் போயிட்டு இருக்கும்போது ஏன் உள்ள நீங்கள் திரும்ப கூப்பிடுறீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ் ஆனவங்களே திருப்பி ஒரு மன உளைச்சலுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ட்ரேடிங்னா ஒரு பெரிய ஆட்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டை இங்கே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. லாஸ் பண்ணவங்க மேலே திருப்பி திணிக்கும் போது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனால் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கேட்குறாங்க. ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதனுக்கு என்ன தோணும், எனக்கு எங்கே போனாலுமே அடி விழுவுது அப்படி தோணும் போது என்ன ஆகுது, திருப்பி அடிப்பா. இப்போ நம்ம வந்து லோ ஃபீஸ் வச்சுருக்கோம் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா, நம்ம தான் லோ ஃபீஸ் வைக்கிறோம். நம்ம லோ ஃபீஸே பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ லோவாக சொல்கிறீங்க, உங்களோட குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்ககிட்டே. ஸோ அப்படிங்கிற மாதிரியும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னோம் எங்கள்கிட்ட லோ ஃபீஸு, ஆல்ரெடி நாங்கள் 50% ரீஃபண்ட் தரோம். எப்போ ரீஃபண்ட் தரோம், நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அந்த சேலஞ்சஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அந்த ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா அதில் ஃபஸ்ட்டு மந்த் வித்ட்ரால் எடுக்கிறப்போ உங்களுடைய 50% ஃபீஸு இங்கே ரீஃபண்ட். நீங்கள் சொல்கிறது மாதிரி மற்ற எதுலேயுமே சம்பாதிக்க முடியாத ட்ரேடிங்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி இந்தியாவில் பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டால் வேலை வாய்ப்பின்மை. இதுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி தெரிஞ்சு உண்மையிலே வந்து சம்பாதிக்கலாம், மற்ற இதில் இல்லாதது அப்படின்னு நினச்சிருந்தா பாதி பேர் இன்றைக்கி ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். உண்மையாக இருந்தால் சொல்கிறேன், 100% உண்மையாக இருந்தால். ஏன் அது ஒரு 0.1% கூட தாக்கத்தை ஏற்படுத்தப்பட்டது? நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாமே ட்ரேடிங் ரொம்ப ஈஸின்னு நினைக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தால் ரொம்ப ஃபீல் பண்ணார், 50 lakh லாஸ்ட் மந்த் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வெக்ஸ் ஆகி வந்தார். பட் இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நசீர் ப்ரோ இப்போ நான் வாங்கின லோனுக்கெல்லாம் உங்களால் தான் ப்ரோ நான் டியூ கட்டுறேன்னு சொல்கிறார். அப்போ நான் எந்த அளவுக்கு அவரை உருவாக்கி இருப்பேன். இல்லை, இதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் எல்லாருமே வெளியில் சொல்லும்போது பாசிட்டிவான ஸ்டோரியை தான் சொல்கிறீங்க, எந்த நெகட்டிவான ஸ்டோரியும் சொல்ல மாட்டீங்க. இது மாதிரி என்கிட்ட ஒருத்தர் வந்தார், இது மாதிரி லாஸ் ஆகிட்டாரு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. அதுவும் உண்மைதான். இங்கே என்கிட்ட வந்தார், ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு, இப்போ BMW போகிறாரு அப்படின்னு பாசிட்டிவான ஸ்டோரியை சொல்லும் போது மட்டும்தான் உள்ள வரவன் என்ன நினச்சிட்டு வரான்னா, உள்ளே போனால் பாசிட்டிவாக சம்பாதிக்கலாம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள வரான். அந்த தாட்டை நீங்கள் ஏற்படுத்துறது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னேன், அவர் என் கூட கண்டிப்பாக 4 மாதம் என் கூட இருந்து அவர் ஒரு நாள் லீவ் போட்டிருக்கிறார். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னேம்மா, ஒரு நாள் என் கிளாஸில் லீவ் போட்ட பசங்க அவரு தான் சக்ஸஸ் பண்ணாரு. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப இல்லை, இங்கே பிரச்சனை வந்து அவர் ஒரு நாள் லீவ் போடாமல் வந்தார் அதனால சக்ஸஸ் ஆனவர் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை அவருக்கு வந்து அந்த டெடிகேஷன், அந்த அவருடைய டெடிகேஷனுங்க. ஏன்னா நான் அவ்வளோ லாஸ் பண்ணேன், நான் விட்டதை நான் இதில் தான் பிடிக்க முடியுங்கிற டெடிகேஷன் வேணும்ல. அந்த டெடிகேஷன் தான் அவரை சக்ஸஸ் பண்ண வச்சிச்சு, வேறு எதுவுமே சக்ஸஸ் பண்ண வைக்கல. டெடிகேஷன் எந்த அளவுக்கு டெடிகேஷன் போட்டு பாருங்க. கிளாஸுக்கே லீவ் போடாத அவர் அந்த அளவுக்கு எவ்வளோ ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. யோசிச்சு பாருங்க, அந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அப்படி யோசிச்சு பாருங்க. கடைசியாக நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி வந்து, நீங்கள் ஃபஸ்ட்டு குறைஞ்சபட்சம் எவ்வளவு இந்த ட்ரேடிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தீங்க? நான் லாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 lakhs கிட்ட பண்ணேன். ரொம்ப வெக்ஸ் ஆகி நல்லா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு லாஸ்ட்டாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணி, அந்த 5,000 ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான். உடனே நான் வந்து 4 lakhs பண்ண சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? ஸோ 5,000 இன்வெஸ்ட் பண்ணேன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக 1 yearஸில் 4 lakh ஆக்குனேன், ஓகேங்களா? உங்களாலேயும் ஆக்க முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா என்கிட்ட $20 இன்வெஸ்ட் பண்ணி $2,000 ப்ராஃபிட் பண்ணணும்னு சொன்ன ஸ்டூடெண்ட்டுமே என்கிட்ட இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் ட்ரேடிங்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், ஸோ நம்ம டீமே ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ எவிடன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஓகேங்களா? பட் நானும் அந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாங்கிறதே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, 5,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 4 லட்சம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த அந்த 4 லட்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 40 லட்சமாக இருக்கும். 40 லட்சம் வந்து போயிருக்கணும், அப்படியே 80 லட்சம் 1 கோடிக்கு மேலே போயிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இதே கொடுக்கும். இன்னைக்கு பல கோடிக்கு நீங்கள் அதிபராக இருக்கணும். நீங்கள் கரெக்டாக ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா, அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பல கோடிக்கு அதிபராக பல கோடிக்கு இல்லை, பல லட்சங்களுக்குன்னு வேணால் நான் சொல்லலாம். ஏன்னா ஸோ ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போது என்னோட கேபிட்டல் அமௌண்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இப்போ நான் என்னோட பேஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு பார்ட் நம்ம ஒதுக்கி இருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு ஹெட்டுக்கு 8 lakhs கொடுக்கணும். ஒரு ஹெட்டுக்கு 8 lakhs கொடுக்கும்போது அதுக்கான பார்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஓன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10 lakhs வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்கள மாதிரி நான் கோடி கணக்கில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன், 2 கோடியில். என்னோட ஓன் கேபிட்டல் 10 lakhs வச்சு பண்ணிட்டு இருக்கேன். 10% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எவரி மந்த் ஏற்றிக்கிறேன். 10%னா 10 lakh எவ்வளோ ஆச்சு? 1 lakh எவரி மந்த் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இல்லை சார், நீங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடியே 5,000 4 லட்சம் ஆக்கணும். உங்களுக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இன்னும் லட்சங்கள்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுல என்ன சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறது? மற்றதுல இல்லாத அளவுக்கு நான் இங்கே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பெருமை?
அது உண்மையதான் நான் சொல்ல முடியும். பொய் சொல்ல முடியாதுல்ல இந்த இடத்துல. நான் உண்மையதானே சொல்ல முடியும். இதுதானே உண்மை அப்படின்னா அதுதான். அங்க 5000 4 லட்சம் ஆகுனது ஏன் கோடி ஆயிருக்கணுமே? நீங்க கரெக்டா அந்த கிராஃப் படி வந்திருந்தா, நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா. அப்போ நான் ட்ரை பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். புரியுதுங்களா? இல்ல அதுக்குதான் 4 வருஷம் நான் அடிப்பட்டேன், உதப்பட்டேன், கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு 4 ஒரு வருஷத்துக்கு படிப்பு அப்புறம் தானே வந்திருக்கும்ல. அடுத்த 4 வருஷம் தானே என்ன ஜேர்னி. அடுத்த 4 வருஷம் தானே ஜேர்னி. அதுக்கு நீங்க 4 வருஷம் கஷ்டப்பட்டீங்க, நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் 5000 போட்டு 4 லட்சம் எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் தான் எனக்கு 8 வருஷம் வந்துருச்சு இல்ல. அதை கத்து கொடுத்தா உங்களுக்கு 8 வருஷம் வந்துருச்சு இல்ல. அப்போ உங்களுக்கு அந்த கிராஃப் உயர்ந்த நிலையில போயிருக்கணும், எங்கேயும் லாஸ் ஆயிருக்க கூடாது இல்ல. இப்போ ஏற்றிக்கிட்டு தான் போனேன். நான் வந்து லாஸ்ன்னு சொல்லல, நான் எவரி மந்த் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எவரி மந்த் நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல லட்சங்கள்ல தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னதுனால நான் கேக்குறேன். உண்மை அதுதான். நான் வந்து மற்றவங்க மாதிரி கோடியில ப்ராஃபிட் பண்ண நான் இங்க சொல்ல விரும்பல. உண்மை அதுதானே. ஏன்னா இதுதாங்க ஆசையை தூண்டுறது. ஒரு மனிதர்களுக்கும் ஆசையை தூண்டுறது இதுதான். ஆனால் நான் வந்து ஓப்பனாக சொல்லேன், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான், நான் இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ நான் ப்ராஃபிட் பண்ணேன் ஓகேங்களா, இந்த 5 lakhs ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ நான் வந்து லாஸ் பண்ணியிருப்பேன் முதல்ல. அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கான சில டெப்ஸ் வாங்கியிருப்பேன். அந்த டெப்டெல்லாம் வந்து நான் கிரெடிட் பண்ணும் ஒன்று. இதை பண்ணி முடிச்சதுக்கும் என்னோட கேபிட்டலை நான் திருப்பி க்ரோ பண்ண தான் ஆரம்பித்தேன். நான் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் என்னோட நாலேஜை பார்த்து என்னோட ஸ்கில்லை பார்த்து எனக்கு ஒரு கம்பெனி ஆஃபர் பண்ணாங்க. அந்த கம்பெனியை வச்சு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ பண்ணேன். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ பண்ணி அதில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அந்த ப்ராஜெக்ட் எடுத்து 3 வருஷம் ஆகுது கொடுத்தோம். தென் இதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபண்டிங் கொடுக்குறப்போ நான் வந்து என்னோட ஓன் கேபிட்டல் பண்ணோம். என்னோட ஓன் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10 lakhs பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த 10 lakhs வச்சு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் பொய் சொல்ல விரும்பலை, உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. லாஸ் ஆயிருக்கீங்களா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆகிடும். நான் 10 ட்ரேட் பண்ணேன்னா கண்டிப்பாக 2 ட்ரேட் 3 ட்ரேட் லாஸ் ஆகும் தான். என்னமோ கண்டிப்பாக ஆகும். யாருமே இங்கே வந்து 100% ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியாது. அடிச்சு சொல்லுவோம், ஆணித்தனமான உண்மை. கண்டிப்பாக 10 ட்ரேட் எடுத்தீங்க, கண்டிப்பாக 3 ட்ரேட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஓப்பனாக சொல்ல போகணுன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் வந்து லாஸ் பண்ணலன்னு சொல்ல. ஆனால் ஓப்பனாக சொல்ல போனால் 6 மாதத்துக்குள்ள ப்ராஃபிட்டை ஒரே மாதத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன். 60%. ஏன்னா என்னோட மந்த்லி டார்கெட் பார்த்தீங்கன்னா 10% தான். 60% 6 மாதத்துக்குள்ள ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் 6 மாதம் ட்ரேட் பண்ணலன்றாலும் எனக்கு அது ப்ராஃபிட் தானே. ட்ரேடிங்ல நீங்கள் வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாமா? எப்போவுமே எனக்கு ஜீனியஸ்ன்னு சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா ட்ரேடிங்ல இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.